எடுக்கிறாங்கண்டா அது விற்க நேரம் இல்லை கிடையாது, சாமானும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரைவேட் விலகா என்ன செய்யறோம்டா இதோட டிசைனாக இருக்கும் பாருங்க. இப்படியே பெற விட்டு இப்படி தொடுத்து விடுறாரு, அது கட்டி கட்டி டிசைனாக வளருமே. இப்படியே இடத்த வந்து வேலை செய்ய கொண்டு விடாங்க. அதனடியாக இப்போ தான் போய் எடுத்து கொண்டு வந்தது. வீடியோ ஒன்று சொல்கிறத விட வந்து இது வந்து இப்போ ஒரு சொட்டு நிமிடத்துக்குள்ளே வந்து ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஒன்று தான் இந்த ஒரு சம்பவம் ஒன்று சொல்லலாம். அதாவது நான் வீடியோவில் வந்து பப்ளிக் பண்ணுறேன் சரின்னு போட்டு நான் நாண்டி விட்டு சந்தையில் வந்து இப்படி திரும்பி நின்று அப்போ அங்கே பார்க்குறோம் வந்து பார்க்கும்போது வந்து அப்படி அவங்க அப்படி எப்படி சொல்லுங்க கெசுவலாக வந்து போடுறாங்க. இப்போ என்ன தாங்கள் இப்படி வந்த இங்கால வரும்போது வந்து அங்கேருந்து வந்து உப்புல வரணும் ஒரு தடி ஒன்றை அப்படி இடுப்புக்கு அடுத்து நான் பார்த்துட்டேன். சரியா என்னன்னு சொல்லி ஒரு உப்புல நான் உள்ரோட்டுக்கெல்லாம் வந்தேன். உண்மை வந்து என்னத்துக்காண்டி இப்படி செஞ்சவங்கன்னு தெரியாம இருக்கேன். ஆறாள் என்னென்ன கோவத்தால் வந்து இப்படி செஞ்சாங்கன்னு என்னன்னு எனக்கு வடிவா வந்து தெரியல. அந்த எனக்கு திடீர்னு என்ன ஞாபகம் வந்தேன்னு சொன்னால் அந்த சாத்திரக்காரையவன் சொன்னாரம்மா இப்படி அந்த இப்படி பிரச்சனைகள் வந்து சும்மா சும்மா வெளியே வருமானு சொல்லி இப்போ அந்த பிரச்சனை வந்து எனக்கு ஒரு பக்கம் வந்து இப்படி எனக்கு அந்த ஞாபகத்தமாக வந்தேன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நான் சரியான சொன்னால் எதிர்பார்க்கல சொன்னால் முகமெல்லாம் எனக்கு கட்டி வேர்த்து போட்டு அம்மாக்குள்ள நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ரோட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தேன் நான் அப்படின்னு கூட எனக்கு சரியாம நான் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது, நான் அனுசியா. ஓகே, இப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறோம் வேணாம்மா. அதான் வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் காலமே வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். நாங்கள் அப்போ சில விஷயங்களால் வந்து ஒரு வேலை திட்டங்கள் வந்துன்னு சொல்லி அங்கே வந்து ஓடுபட்டு தெரிஞ்சு எடுக்க இல்லாத ஒரு சூழ்நிலையாக போய் அப்போ சரியென்று போட்டு சுமன் மாமா வந்து இன்றைக்கு தனியேன்னு சொல்லி அப்போ சுமன் மாமாவுடைய வந்து ஒரு கொஞ்சம் நேரமாக வந்து நின்றது. அப்போ நின்றுட்டு வீட்டை வரையும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி இப்போ சரியாக வந்து 6 மணி ஆகிக்கொண்டு நம்ம இரவு 6 மணி ஆகிக்கொண்டு இருக்குது. இப்போ இந்த இரவு 6 மணி வேலையில் என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொன்னால் இது வந்து வீடியோ ஒன்று சொல்கிறத விட வந்து இது வந்து இப்போ ஒரு சொட்டு நிமிடத்துக்குள்ளே வந்து ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஒன்று தான் இந்த ஒரு சம்பவம் ஒன்று சொல்லலாம். அதாவது இதையே நான் வீடியோவில் வந்து பப்ளிக் பண்ணுறோம்னு சொன்னால் அதை வந்து எப்படி கொத்த மனுஷர் வந்து இந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்ல சரியான மாதிரிக்கு ஒரு பயமாக இருக்குது நம்ம. அது வந்து இந்த பயமாக கிடக்கு. அப்போ அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனால் இப்போ இப்போ உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இந்த காற்றுக்கு வந்து வேறு சொல்ல நிம்மதியாக ஒரு வீடியோ எடுத்துவாங்க. ஆமாம், சரியான காற்று. அப்போ காட்டப்பா அந்த காற்று வைக்காங்க வாடையெல்லாம் காட்டியை விட்டு போட்டு நடந்து இலை காட்டணும். அப்போ நடுவே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசினா ஏற்கவா ஆகுமே. இதெல்லாம் வாடகை மட்டும் தான் சொன்னாங்க. அதுக்கு இல்லை காத்தடிச்சா காற்றை பேசணும், மழை மழையை பேசுகிறோம். அப்போ இந்த காத்தால் வந்து இப்போ எங்களோட வீடியோக்கு வந்து மேக் பண்ணி இல்லாத வழியால் வந்து இப்போ நாங்கள் கதைக்கு வந்து உங்களுக்கு விளங்குதோ இல்லையோன்னு தெரியாது. நம்மளா வந்து விளங்குமான்னு சொல்லி கேட்கணும்னா 10 வீட்டுக்கு கற்ற வேண்டி கிடக்குது. ஓகே, அப்போ அந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை வச்சு பெஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ இந்த வீடியோ வந்து சுமன் மாமாவோட வந்து இன்றைக்கு இந்த நாள் பொழுதும் வந்து அதையும் தான் இப்போ சிறிய நேரத்துக்குள்ளே வந்து ஒரு நடந்த சம்பவம் தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன். சரி, ஓகே, அந்த சம்பவத்துக்கு வந்து நாங்கள் என்னென்னு சொல்லி வழியாக கேட்போம். வேணாம்மா ஜெயிலுக்கு நடந்த பெரிய சம்பவம் சொண்டு தெரிஞ்சு அதுமான் அதை உக்கி போட்டு மானுமா உக்கி போட்டு முதல்ல மொட்டை வச்சிருந்துக்க அவ்வளோ அது சடா இருக்கு. நான் பயந்து போட்டேன். அந்த ரோட்டெல்லாம் பம்பிங் அதான் அதான் நல்லா மானுமா முன்னுக்கு வடிக்கல விளைஞ்சிட்டோம். முன்னுக்கு வடிச்சுருந்தா அடினா வந்துக்கும். சாப்பாடு கையில் வந்துச்சு. விஜய் வந்தா பூரா ரோட்டு போட்டு தரணும். இங்கே
துறக்கல அது தலை கூடு தலை கூடு தலை கூடு இது ஒட்டலாம் இல்லாட்டி மாற்றணுமோ அது பது ஒன்றொண்டா சிலவு தான் வந்து ஒன்று இருக்கிறேன் காற்றை தருவோம் காற்று கும்பம் என்ன குழப்பம் ஒரு கோடி தந்தா வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து மக்காடை ஒவ்வொன்றையும் செய்யணும் சேர்த்து வைக்கிறேன் இங்கே ஒன்றுக்குமே வந்து நேரம் இல்லாமல் இருக்கிறது வேறு இருக்குக்கா சட்டப்படிக்கா காத்தாங்குடி பக்கம் இருக்கும் அந்த அதுதான் அப்படி இருக்கு முடிக்கலாம் முடிக்க நேரம் இல்லா கிடையாது சாமானும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன இந்த ப்ரைவேட் பலகாய் என்ன செய்யறோம்டா இதோட டிசைனாக இருக்கும் பாருங்க இந்த பலகாய் வந்து நாங்கள் வெளியில் கழிவு பலகாய் தான் வாங்கி வந்து செய்கிறது நான் போகிற நேரங்களில் 5-6 இருக்கும் என்ன பிறகு எடுத்துருவாங்களாம் வந்து அப்போ அதனடியால் இப்போயும் காலமாக போயிட்டு தான் வந்தேன் அது ஒரு 3 நாள் தான் கிடக்கு அப்போ சரி வராது இல்லை மிரட்டு விடுங்க மேலே பாருங்க அந்த அது வந்து ஓட்டியாக கிடக்கு இதுக்கு தான் வந்து இப்போ நாங்கள் சம்பு வட்டி கொண்டு போட போகிறோம் அப்படி 4-5 அதுவும் பின்னேரம் போனாலும் போவேன் சும்மா நிற்கும் சம்பு ஓட்டுறாங்க சும்மா நிற்கிறோம்ட்டு எங்கே சும்மா நிற்கிறேன் நான் சும்மா நிற்கிறேன் எங்கே ரெண்டே விட முடிஞ்சது ஓடுபட்டு தான் தெரியல அதுதான் இதாக கிடக்குது என்னது சொல்றது தெரியல அப்படிதான் இருக்கு இந்த கயிறு வருஷத்தை வேணும் வேலை நிறைய கிடக்கு முதல்ல வடிக்குது இல்லை அது இந்த மண்ணின் வடிக்கும் திருப்பி முழுக்க வேணும் அதை பார்த்துட்டு எப்படி நினைக்காதீங்கோ இதாக கிடக்கு வேலை கிடக்கு ஒரு வருஷம் வேலை கிடக்கு இதில் குருமன் போட்டால் அப்படி இருக்குங்களா ஓ உண்மையாக நல்லா இருக்கும் குருமன் போரோட மொழினா நல்லா இருக்கும் சாணி போட்டு மொழி நாத்தில் இருக்கும் குருமன் போட்டோ முளோட்டோ அப்படி சரி இல்லை மொழினா நல்லா இருக்கும் நல்லா இருக்கேண்ணே ஓ சட்டப்படி உண்மையாக நல்லா இருக்கும் அந்த காத்தாங்குடி பக்கம் அந்த முட்டி டீ குடிக்க போ அப்படி கிடக்கு தெரியுமா வச்சு கொடுத்து சரி இப்போ வந்து ஒரு அலுவலா சாமி இந்த இது வருது இப்போ சாமான் இங்கே ஒரு கேட்டதை கொஞ்சம் எடுத்து கொடுக்க வேணும் அதையும் கொடுத்து போட்டு காரணம் வேண்டாம் சம்பு ஓட்ட போவோம் இன்றைக்கு அப்படின்னு வந்து பாம்பு அழிக்குமென்ற ஒரு பயம் ஒன்று இருக்குது தான் இருந்தாலும் என்ன செய்கிறாங்க காற்றுக்கெல்லாம் ஒரு நாளுமே வந்து கூட்டுறது குறைக்க நினைக்கிறது காற்றுக்கெல்லாம் கொண்டு போடுது கஞ்செல்லாம் தான் தானே ஓலையெல்லாம் ரொம்ப காட்டு அது சீக்கிரம் கட்டி இது ஃபேனே சரியிடாது இவ்வளோ ஓலையும் முடக்கலாம் தானே ஓலை என்னது கொளுத்துறது ஓலை இருந்துருக்குறேன் இப்போ சுருட்ட பாம்பு இல்லாமல் அப்படி கம்பி எங்க இருக்கு உங்கள்கிட்ட அப்படி அமைப்பு அதான் சரி கொடுத்தா சொல்லலாம் அப்படியே சேர்த்து கிடைக்கிறேன் இப்படியே பல விட்டு இப்படி தொடுத்து விடுறது அது கட்டி கட்டி டிசைன் வளருமே இல்லை இப்படியே இதுக்கால் எடுத்து இப்படி எடுத்து இப்படி எடுத்து விட்டு அப்படியே படந்து அப்படியே பச்சை கொடியாக இருக்கும் அதான் இந்த பிளான் மாளிகையாக மாறிக்கிட்டும் இதுக்கு வந்து நான் மறந்துடாமல் தண்ணி எடுத்து வச்சு விடணும் ஆமாம் எல்லாம் ட்ரெண்டிங் தான் இதுக்காண்டி கிணக்கு ஊற்றி விட்டு கிளஞ்சி விட்டுச்சு இதுவும் பாந்தான் சரி அலுவலை பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்த வந்து வேலை செய்ய கொண்டு விடாங்க அப்போ அதனடியாக இப்போ தான் போய் எடுத்து கொண்டு வந்தது இப்போ வந்து வேலை செய்யணும் இப்போ வேலை செய்கிறாங்க இப்போ இங்கே கரண்ட் நின்றுட்டுது அங்கே காற்று அடித்து மரம் ஒன்று முறிஞ்சிட்டாமண்டு கரண்ட் நின்றுட்டுது கரண்ட் கார் வந்து செய்யக்கூடிய போது பண்ணி எப்படி அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல நான் கரண்ட் நின்றுட்டுது
ஆ கிடக்கணும் அப்ஸ்க காணும் அங்கே தூரம் கொண்டு வந்தது கை சரி காற்று தான் ஓடலாது இந்த மொட்டை வாழ்லாங்கிறாங்க இந்த மொட்டை வாழாலே இன்னும் நடக்குது மூக்கியாக இருக்கலாம் நானும் மறக்கிறானே இன்னும் நடக்கிறது சரியான ஒரு கஷ்டம் அது பார்த்துட்டு விட்டு வந்துட்டோம் ஓகே இனி வந்து செய்யப்படுற வெயில செய்யலாம் உண்மையாக செய்யலாம்னு கரண்ட் நின்றுடுது ஒன்றுமே செய்யலாது நான் வந்து நினைக்கிறது நடக்கிறது வழியாக இருக்குது இதை என்ன செய்வோம் வெயிலாக கிடக்கு இப்போ புல்லு அங்கே வெட்ட போகலாம்னு வெயிலாக கிடக்கு இப்போ ஏதாச்சும் ஆனால் இப்போ போனதுன்னா பாம்பு இருக்காடா வெக்கே ஆ இப்போ போனால் தான் பாம்பு இருக்கு அப்போ சூறா பாம்பு நிற்குமா அதுக்குள்ள இல்லை வெக்கைக்காகலாம் வெளியில் போயிருக்கு நாங்கள் 4 மணி அப்படி போவோம் ம் அப்போ அப்போ ஒன்றும் அவை ஐயாமா மட்டும் அடிக்க போட்டுரும் உனக்கு ஆ கலக்கிறாங்க தூரம் கொஞ்சம் கையில் சோத்து வண்டி போய் அவ்வளோ தூரம் போயிருப்போம் சோத்து போடு கையில் ம் சரி அப்போ நாங்கள் டவுனுக்கு போயிட்டு மீன் சந்தைக்கு ஒரு போக வேண்டிய அலுவல் கிடக்குது சந்தைக்கும் போயிட்டு இந்த மாதிரி இந்த பொழுது எப்படி போகின்றது பார்த்து கொண்டு இந்த பொழுது எப்படி போகிறேன் என்ன மீனை வாங்கி கொண்டு வர சரி ஓகே மீனுக்கு போகணும் ரொம்ப லேட்டாக போடல 12 உண்மையா போற போக்கு தெரியல தெரியுமோ 12 மணி பொழுது விடிஞ்சு என்னட்டு பொழுது வருதுன்னு தெரியல அவ்வளோத்துக்கு நேரம் எங்களுக்கு காணாது துன்ற எனக்கு நேரம் காணாது என்ன விடிஞ்சு விழுந்தோடனே நேரம் பட்டண்டிடுது என்ன செய்யற அந்த டைமுக்குள்ள எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறது முடியல பாப்போம் நாங்கள் போய் அதான் வந்து நான் அம்மா சொல்லியிருந்தா ஆத்திக்குட்டிக்கு வந்து போய் வந்து இந்த அம்மா கேட்டு சொல்லிடுற கடையில் நான் வளர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அம்மா வந்து ஒவ்வொரு நாள் வந்து பாலப்பழம் வாங்கி சாப்பிட்றோம் அந்த கடையில் வந்து வடை வாங்க போவேன்னு சொல்லி இருந்தேன் நான் அப்போ இருக்கைக்குள்ள வந்து கிராமக்கோடு தாண்டி போய்க்குள்ள வந்து ஒரு அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு இருந்தவர் தம்பிக்கு அது ஒன்று சொல்லி அப்போ சரி ஓகே இப்போ நம்மளை தெரிஞ்சாக்களும் தெரியாது என்ன சொன்னால் பேரெல்லாம் வந்து சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சரிட்டு போட்டு ஓகே போய் கழிச்சு நான் இப்போ கழிச்சு கொண்டு போய் சொன்னார் உங்களை வீடியோலாம் பார்க்குறேன் தம்பி அப்போ இப்படி எல்லாம் வீட்டில் எல்லாம் சுகமாக இருக்கிறாங்களோ அப்படின்னு நான் சொன்னால் ஓமன்னா எல்லாருமே வந்து நல்ல சுகமாக இருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான வீடியோ இந்த காத்தால் கழிக்கிறாங்க சரி ஓகே அப்படியே கேட்கல வந்து அப்போ நான் வந்து அந்த அண்ணா வந்து கூப்பிடும்போது வந்து சரி ஓகே பெரியாக்கா வந்து கூப்பிடும்போது மரியாதை கொடுத்து கதைக்கணும்னு சார் சொல்லியிருந்தேன் அதே தாண்டி வந்து எங்கள் அம்மா சொல்கிறோம் ஆளுந்த காலம் கூப்பிட்டாலும் நம்ம எங்கே போகாதீங்கன்னு அம்மா சொல்லுங்க அப்போ அதுவும் ஒரு ஞாபகம் வந்துச்சு எனக்கு என்ன சொன்னால் இப்போ பிள்ளை தெரிஞ்சுங்க இப்போ பிள்ளையில வந்து கடத்துறது அப்படி இப்படி நிறைய பிரச்சனை வந்து போய்க்கு கூப்பிடும்போது வந்து நான் போய் காய்ச்சிருந்தேன் அப்போ அந்த அண்ணன் சொல்லியிருந்தேன் தம்பி உங்களோட வீடியோலாம் பார்க்குறேன் வீட்டு எல்லாம் இப்படி சுகமாக இருக்கிறாங்கன்னு இருக்கேன் ஒரு நாள் சுகமாக இருக்கணும் நீங்கள் அப்படி சொல்லி அப்போ எல்லாம் வந்து கேட்டுட்டு சரி ஓகே அப்போ நான் தங்கச்சிக்கு டைம் ஆச்சு நாளைக்கு இந்த கிளாஸ் இருக்கு அப்போ சாப்பாடு கட்ட கடையில் வந்து நான் போட்டேன் அப்போ போட்டு சாப்பாடை கட்டி கொண்டு வந்து அந்த அண்ணன் வந்து நின்றுட்டார் அதில் நின்று போட்டு சரின்னு பார்த்தா அங்கே ஒரு ஆள் வந்து கை காட்டுது அப்போ நான் வந்து பார்த்துட்டு சரி ஓகேன்னு இந்த கிராமக்கோட்டு கடைக்கிட்ட வந்து நான் போட்டேன் கொண்டு போய் நின்றுட்டு சரி ஓகேன்னு அந்த நோட்டை பார்ப்போம் போட்டு நான் போட்டு வந்து இருக்க வந்து சரியாங்கட சித்திட்ட வீடு வந்து தாண்டி இந்த சந்தி எங்கட சித்தி தாண்டி வீட்டுக்கு திரும்ப சந்தி தாண்டி இங்கால வரும்போது வந்து அங்கேருந்து வந்து உபுலவரம் ஒரு தடி ஒன்று அப்படி இடுப்புக்கு அடுத்து நான் பார்த்துட்டேன் சரியா என்னன்னு சொல்லி ஒரு உபுலவரம் கொட்டு இப்படி பக்கம் எடுக்க நான் கண்டோன்னு எனக்கு கையை முடியல காவல முடியல நம்ம சரியா பயந்து விட்டு அடிக்க போறாங்களோ இன்னும் அந்த இடத்துல வந்து கேமரா ஆகிட்டு நினைக்க வடிவா வந்து தெரிஞ்சு அறிஞ்சு ஆக்கள் போலாம வந்து இருக்க நினைக்க வந்து கேமரான்ற சாமான் வந்து துப்புரவா இல்லை அப்போ சரி விட்டு இப்படி கொட்டணும் இப்படி மொட்டை கொட்டணும் கையில் கொட்டணும் இப்படி எடுக்க வந்து நான் இப்படி பின் கண்ணில் பார்த்துட்டு சரி விட்டு இப்படி சித்தி விட்டு திரும்பி போட்டு பார்க்காம அப்படி அங்கே பக்கம் திரும்பி கொண்டு போட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆத்திக்குடி வந்து ஆமாம் டீ ஆத்திக்குடி தான் இப்போ குடிச்சிட்டு அம்மாவுக்கு வந்து அந்த இது காட்டுது நம்ம ஆதாரம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிட்ட மாதிரி ஓகே அப்போ ஆத்திக்குடி வந்தாலும் இப்போ வீடியோ கட் பண்ணி எடுத்தது அப்போ சரின்னு போட்டு நான் நாண்டி விட்டு சந்தியில் வந்து இப்படி திரும்பி நின்று அப்போ அங்கே பார்க்குறோம் வந்து பார்க்கும்போது வந்து அப்படி அவங்க அப்படி எப்படி சொல்லுங்க கெசுவலாக வந்து போடுறாங்க இப்போ என்ன இப்போ தாங்கள் இப்படி வந்த மாதிரி ஒன்று காட்டிக்குள்ளே வந்து போட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அங்கிருந்து ஒரு சிவப்பு கலர் பைக் கொண்டு வருது இங்கே இந்த கருப்பு கலர் பைக் வருது ஒருத்தனை பார்த்தா வந்து இந்த பேஸ் ஹெல்மெட் ஃபுல்லாக போட்டிருந்தவன் அப்படின்னா உண்மையாக பயத்தில் வந்து நாண்டி விட்டேன் நின்று அப்போ நாண்டி விட்டேன் வந்து ஒருத்தர் எனக்கு காணல அப்போ அங்கே நிற்க எனக்கு சரியாக எனக்கு பயமாக இருந்தது என்ன சொன்னால் நாண்டி விட்டேன் மொத்தம் இல்லை வந்து இந்த அடிச்சு எவ்வளோ போகிறாங்களோ இந்த மாதிரி ஒரு சரியாக எனக்கு பயமாக இருந்தது அப்போ பயத்தோடு வந்து நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டேன் நின்றதுக்கு பிறகு வந்து அந்த சிலம்பன் வந்து இல்லை அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து கால் பண்ணேன் அம்மா அங்கே வீட்டு அம்மா நீங்கள் கொஞ்சம் கலத்து வந்து அம்மா நான் வரப்போன்னு சொல்லி போட்டு
நான் உள்ரோட்டுக்கெல்லாம் வந்தேன் நான் உண்மை வந்து என்னத்துக்காண்டி இப்படி செஞ்சவங்கன்னு வந்து தெரியாமல் இருக்கேன் ஆறாறில் என்னென்ன கோவத்தால் வந்து இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னேன் என்னன்னு எனக்கு வடிவாக வந்து தெரியலை உண்மை வந்து நம்பி காய்ச்சி கொண்டு தான் அப்போ அந்த அண்ணன் வந்து நம்பி நல்ல மாதிரி காய்ச்சி அதாவது எல்லாத்தையுமே வந்து அப்படி அவர் சொல்லி கொடுத்து காய்ச்சப்போ அப்படி ஓரளவு தான் நல்ல இந்த காய்ச்சி கொண்டு வந்தார் ஆனால் திடீரென்று இப்படி என்னத்துக்கான இந்த கொட்டனை அப்படி எடுத்தான்னு போட்டுனா அப்படி கண்ணாடிக்காகவும் டிஷர்ட்டுக்குள்ள எடுக்கிறது தெரியும் 2 பேர் ஐயோ நின்று தான் பின்னாடி கிளங்கி இருக்கு பின்னாடி கிளங்குறத விட உண்மையாக சின்ன ஏதாச்சும் காயம் வந்தால் கூட நான் படுத்து நித்திரா போகணும் இப்படியான வேலையை என்னடாப்பா கொட்டனை பார்த்தீங்கன்னா உண்மையாக கண்ணுக்கு நிற்கிது அப்போ இது என்ன நடக்குது இந்த உலகத்தில் இப்போ என்னத்துக்காண்டி இப்படி எல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட வந்து விளங்குது இல்லை ஏன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வந்து ஒரு பயமான காலமாக வந்துருக்கு அர்ஜுன் கொட்டன்னு சொல்ல தூக்கு சுட்டுக்காரன் உண்மையில வந்து எனக்கு எப்படி சொல்கிறேன் சரியாமல் இருக்கு நான் பயந்து போனேன் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ திருப்ப கடைக்கு போனதுக்கான ஏதோ இப்படி செஞ்சவங்க வந்துட்டு என்னத்துக்காண்டி எதுக்காண்டின்னு வந்து தெரியல ஆனால் அந்த காலத்துலேயுமே வந்து இப்படி சில உறவுகள் வந்து இருக்கிறாங்களோன்னு சொல்ல வந்து உண்மையை வந்து பயமாகி ஏன்னு சொன்னால் இந்த காலம் வந்து ஒருத்தரையுமே வந்து நீங்கள் நம்பாதீங்க என்னை பொறுத்த வரைக்குமே ஒருத்தரையும் நம்ப அந்த இடத்துலேருந்து அந்த அண்ணாவோட எப்படி தான் நின்று காய்ச்சி வந்தான் அப்போ கூட அந்த எனக்கு திடீர்னு என்ன ஞாபகம் வந்தேன்னு சொன்னால் அந்த சாத்திரக்காராயா வந்து சொன்னாரம்மா இப்படி இப்படி பிரச்சனைகள் வந்து சும்மா வலிய வருமானு சொல்லி இப்போ அந்த பிரச்சனை வந்து எனக்கு ஒரு பக்கம் வந்து இப்படி எனக்கு அந்த ஞாபகத்தமாக வந்து என்ன சொன்னால் அந்த இடத்துல வந்து நான் சரியா மாதிரிக்கு பயந்து போட்டேன்னு சொன்னால் என்னோட துணைக்கு வந்து யாருமே வரையில நான் தனியாக தான் வந்து வந்திருந்தேன் அப்போ எங்களோட பைக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகமாக வந்து ஓடவும் வந்து இல்லை இது வந்து பொம்பளை பிள்ளைகள் ஓடுறது அது வந்து கேர்ள்ஸோட பைக் தான் இந்த பைக் வந்து அப்போ வேகமாக வந்து ஓடலை அது அப்போ அம்மாக்கள்கிட்ட அளவுக்கு நார்மலாக ஓடுற மாதிரி தான் ஓடினான் அப்படி இருந்து கூட என்னால் 7 மணி நேரம் நான் ஓடித்தான் வந்து இங்கே பக்கம் வந்துட்டேன் உங்க சித்தி விட்ட போன வழியில் வந்து ஓரளவு ஆக்களை வந்து காணல அதுக்கு பிறகு அப்படி இருந்து கூட வந்து நான் வந்துட்டேன் போயிட்டேன் அது சொன்னால் சரி ஓகே என்ன நடந்து வரட்டும் பாப்பா அப்படி சொல்லி ஆனால் உண்மையாக வந்து பாருங்க மக்களே வந்து மெயின் ரோட்டில் வச்சு தான் வந்து அந்த அந்த கதைச்சிருந்தேன் அதை வந்து கிராம கோடு அந்த அம்மாஜி கடைக்கு இங்கே வச்சு தியேட்டர் பக்கத்தில் தான் கதைச்சிருந்தார் அதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள அந்த கேமரா எல்லாம் வந்து இருக்குது நான் அப்படி கேட்கல ஆளை பிடிக்கலாம் ஆனால் வந்து அவரோட வந்தவன் வந்து பின்னால் வந்தவங்க நடந்தது ஹெல்மெட்டோட வந்தவங்க அப்போ இவங்கள்ட்ட ஆகணும்னு சொல்லி என்ன பிள்ளைங்க அந்த பைக்கும் போய் இந்த பைக்கும் போய் ஒன்றா போட்டு நான் இப்போ மாமா கலந்துனா கூட நான் அந்த இடத்துல வந்து போய் வந்து பார்த்துருக்கலாம் ஏன்னு சொன்னால் இப்படி கொஞ்சம் நசராணி சில கூட்டம் வந்து திடீர்னு சொல்லி வந்து பயமாக இருக்குது அப்போ நீங்களுமே வந்து இனிமே வந்து யாருமே வந்து நம்பாதீங்க அதான் வந்து அதான் நானும் எதுவும் சொல்றேன் யாருண்டாலும் வீடியோ பார்க்குறாக்கலான்னு சொல்லி யாருண்டாலும் இந்த காலம் நம்பி நிற்கவும் கூட பதில் அளிக்கவும் வேணாம் அதாவது உண்மை வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் இருந்தது அப்போ அம்மாவும் சொல்லி தான் வந்து எங்களோட அப்பா வந்து அப்புறம் வந்து ரொட்டி சுட்டு வீடியோ எடுப்பாங்க அதாவது அப்பாண்ட கையால் வந்து சமையல் வீடியோ போட்டு தான் போடும் அதே தாண்டி நிறைய உறவுகள் வந்துட்டு அப்பா வந்து விரும்பி பார்க்குறவங்க வந்து அப்போ லைட்டாக போடுவோம் ஏன்னாப்பா இருட்டாக்கு நேரம் இல்லை சென்று ஓடு கையெடுங்கப்பா சரியா அப்போ சரியென்று போட்டு தான் நான் வந்திருந்தேன் நான் ஆனால் வந்த வேலையில் வந்து இவ்வளோ தூரம் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வருமானு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் சொன்னால் முகமெல்லாம் என்னை கட்டி வேர்த்து போட்டு அம்மாவுக்குள்ள நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்ல ரோட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தேன் நான் அப்படின்னு கூட எனக்கு தெரியாமல் நான் பயந்து போட்டேன் சொன்னால் இந்த காலம் வந்து ஒருத்தரையும் நீங்கள் நம்பாங்க மானே தேனேன்னு பழகுவாங்களா நான் கடைசியில் வந்து எங்களுக்கே வந்து ஆப்பு வச்சுட்டு போவாங்க அப்போ இந்த சிறிய நேரத்துக்கு வந்து இவ்வளோ சம்பவம் வந்து நடந்துட்டேன்னு சூழ்நிலைக்குள்ள வந்துட்டு யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை நம்ம சொன்னால் இப்படித்தானே வேறு ஒரு இடங்களுக்கு வந்து தம்பி வாங்க உங்களை வீடியோ பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு சும்மா வாங்க கடையில் போய் ஜூஸ் குடிப்போம் நம்பாமல் விழிப்புணர்வோட வெளியில போகணும் யாரையுமே நம்பக்கூடாது அதான் இல்லை இப்படி தான் நம்ம இப்படி சொல்ல வந்துட்டுனா தம்பி வாங்க தம்பி உங்களை வீடியோ பார்க்குறாங்க தம்பி உங்களுக்கு சொன்னால் ரொம்ப பிடிக்கும் தம்பி அப்போ வாங்க சும்மா அங்கே ஜூஸ் கடைக்கு போகணும்னு சொன்னால் சரி ஓகே நல்ல மாதிரி பழகாங்கன்னு போட்டு நாங்கள் நம்பி போகணும்னு சொன்னால் அந்த ஜூஸ் எடுத்து விட்டு ஜூஸ் நல்ல மாதிரி பழையினா தான் ஜூஸ் கடைக்கு போகக்கூடாது ஓ அது சரி நான் உண்மையாக யார் என்ன கட்டாலுமே நான் போகிறேன் என்ன சொன்ன உடனே வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்துடும் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி போடு என்ன சொன்னால் எனக்கு சரியாக எனக்குமே பயம் என்ன அப்படியான பிரச்சனை சொன்னால் பயமே வந்து அப்படி நிறைய பேர் வந்துமே இப்போ யூடியூப்பில் வீடியோ போட்டால் கூட வந்துட்டு சில பேர் வந்து பேட் கமெண்ட்டில் வந்து பண்ணுறவங்க நாமளாக வந்து இப்போ நாங்கள் இந்த டிக்டாக் ஐடியில் வந்து இப்போ புதுசாக ஒரு எங்கிட்ட ஜஃப்னா வில்லேஜ் குக்கிங் யூடியூப் சேனல் எப்படியோ அதே போல் வந்து ஒரு டிக்டாக்கும் வந்து ஒரு ஐடியான்னு சொன்னதுன்னா அதில் கூட வந்துட்டு சில பேர் வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க அதை கூட வந்து நான் பெருசாக வந்து கண்டுக்கிறேன் என்ன சொன்னால் சில தேர்ந்தானே நல்லா ஒருத்தவங்க வர போகிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எதிர்போட்டு வரும் அப்போ அதெல்லாம் வந்து கடந்து வரணும் என்ன மனதில் அப்படின்னா அப்படித்தான் நிறைய பிரச்சனைகள் நிறைய துன்பங்கள் நிறைய சோகங்கள் வரும் இப்போ அதெல்லாம் வந்து கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்போ எல்லாருமே வந்து கவனமாக இருங்கோ அதையும் தாண்டி இப்படி கொஞ்சம் மனுஷன் என்னத்துக்காண்டி இப்படி எல்லாம் வேலை செய்கிறாங்கன்ட்டு தெரியாங்க நாங்களும் வந்து சாதாரணமாக வந்து அவங்கள போலாம் வந்து ஒரு மனுஷர் என்ன அப்போ அப்படி இருக்கும்போது இந்த காலம் வந்து மனுஷர் வந்து பிடிச்சி தின்ற காலம் போல இருக்கு இந்த பார்வைக்கு அப்படி நடந்த யோசிக்கக்குள்ள ஸோ அப்போ இன்றைய தினம் வந்து உண்மையாக எங்களால் வந்து எந்த வித வீடியோ வந்து எடுக்கலாம் போயிட்டு உண்மையாக வந்து சந்தோஷமாக வந்து அப்பாவோட வந்து
சமையல் வீடியோ எடுப்போம்னு சொல்லி தான் நான் நின்றுருந்தாங்க. அந்த அது வந்து இப்போ கடைசியாக பிழைச்சி போட்டு அந்த சமையல் வீடியோ எடுக்கிறதோ ஒரு மைண்ட் செட் வந்து இன்றைக்கு இல்லை. அப்போ இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளோம். உங்களுக்கு சின்ன ஒரு அப்டேட்டாக வந்து இருக்கட்டும். ஏன்னு சொன்னால் இன்றைய நாள் பொழுது வந்து எனக்கு உண்மையில வந்து லைஃப்லேயே மறக்கலாதனால தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு சிறிய சம்பவம் ஒன்று நடந்துட்டு அப்படி சொல்லும்போது சரியாம கவலையாக்கும். இன்றைக்கு அம்மா கூட லைட்டாக வந்து உடம்பு சரியில்லை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தவா இல்லை அது கண்டிப்பாக அந்த அப்பா வந்த பிறகு நார்மலாக நாங்கள் அன்றைக்கு எப்படி சமையலுடைய மதியம் போல் போட்டுருந்தோம் அதே மாதிரி நார்மலாக அன்றைக்கிட்டே ஒரு நைட் பொழுது வந்து நாங்கள் செய்வோம்னு சொல்லி தான் இருந்து நாங்கள். ஓகே, அப்போ அதுவும் வந்து பிழைச்சி போயிட்டு அப்போ இந்த ஒரு பதிவை வந்து நீங்கள் மறக்காம வந்து பாருங்கள். எல்லாருமே வந்து ஒருத்தர் நம்பாமல் இல்லாமல் எங்களோட சேஃப்டி எப்போவுமே எங்களுக்கு நாங்களாம் இந்த மாதிரி ஒரு மன தைரியத்தோடு வந்து இருக்கணும். அந்த இடத்துல நான் 15 சித்தி விடாமல் வந்து போனால் அப்படி தான் நான் துணிஞ்சு நின்றுருப்பேன். ஆனால் அதில் வந்து நின்று வந்து 4-5 பேர் சொல்லி வந்திருந்தவங்க அந்த ஒரு காரணத்தால் வந்து நான் வந்துட்டேன். ஓகே, அப்போ இந்த வீடியோ வந்து இதில் நாங்கள் முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஓடும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை சொல்ல போகிறீங்களோ? சொல்றதுக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கையாக வெளியெல்லாம் போனால் நல்லது நினைக்கிறேன். அதான் இப்போ நம்மள வந்து இப்போ எல்லாருக்கும் வண்டி இல்லை தான் நம்ம இப்போ நம்மளை அதான் அவ்வளோ எல்லாருக்கும் ஒத்துறேன். அதான். ஓகே, அப்போ சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் டைம் ஆச்சு. இப்போ தங்கச்சிக்கு வந்து கிளாஸுக்கு வந்து நாளைக்கு வேலைக்கு போனால் தான் நல்லது. நம்ம அவருக்கு சாப்பாடு வந்து கடையில் அன்றைக்கு இடியப்பமா போகிறேன். நம்ம அம்மா வந்து உடம்பு சரியில்லை அம்மா சாப்பாடு செய்யலை இரவு வந்து தங்கச்சிக்கு. ஓகே, அப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்றுமே எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.